ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜே கிரியேஷன்ஸ். நம்ம சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புளித்தண்ணி இல்லைனா பச்சை புளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான அடுப்பிலே வைக்காத ஒரு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புளி, இந்த அளவு புளி வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அது மாதிரி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவாக பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த புளித்தண்ணி இல்லைனா பச்சை புளி அப்படின்னு சொல்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளியை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அது வந்து கரைச்சி எடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக ஆட் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் இருந்தது. நான் இது மாதிரி ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ உப்பு போடுறேன். கல் உப்பு தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாமே கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் கல் உப்பு. அடுத்தது பச்சை மிளகாய், இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம கையிலையே நல்லா 1-2 கிள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணலாம். நல்ல வாசமாக இருக்கும் அப்போ தான். அதே மாதிரி ஜீரகம் ஆட் பண்ணும்போதும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜீரகத்தை நம்ம இந்த புளித்தண்ணி கூட ஆட் பண்ணணும். அப்போது அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி இப்போ நான் மேஷ் பண்ணி ஜீரகத்தை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம புளியோடு சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கையை வச்சு மேஷ் பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கையில் மேஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கி புளியோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். சாப்பிட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கையை வச்சு எந்த அளவுக்கு மேஷ் பண்ண முடியுதோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதே மாதிரி நல்லா கைவிட்டு மேஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த நம்ம பிணையும் போதே தெரியும், அந்த வாசம் நமக்கு நல்லா தெரியும். பயங்கர வாசனையாக இருக்கும். நம்ம கையை வச்சு மேஷ் பண்ண நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது மாதிரி நான் தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போவே நல்லா கமகமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து மசிஞ்சு தெரியுது. ஸோ 1-2 மசியாமல் இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா ஆட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான புளித்தண்ணி பச்சைப்புளி ரெடி. இவ்வளோ தான். நம்ம வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. அடுப்பில் வைக்க தேவையில்லை, கொதிக்க விட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். டைரெக்டாக புளி கரைச்சி வச்சுட்டு இப்போ போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மேஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். டேஸ்ட்டான புளித்தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுட சுட சாதம் வச்சு கொஞ்சம் லைட்டாக குலைவாக சாதம் வச்சுட்டு ஒரு டேஸ்டியான துவையல், தேங்காய் துவையல், காரசாரமாக ஒரு தேங்காய் துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயாவது லாங் ட்ராவல்லாம் போயிட்டு வந்தோம்னா டயர்டாக இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா நமக்கு சாப்பாடு இறங்கும். வெளியிலலாம் போயிட்டு வரும்போது லாங்காக ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதிரி சாப்பிடவே பிடிக்காமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு அது பாட்டுக்கு உள்ளே இறங்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. பை.